பேசலாம் பேசலாம். டேய் தம்பி, என்னடா விளையாண்டுட்டு இருக்க? வெளியில் சர்ச்சில் ஜெபம் நடந்துட்டு இருக்கு. கோயிலுக்குள்ளே போயிருடா. ஜெபத்தெல்லாம் நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. ஆமாம், அட்வைஸ் பண்ண அண்ணன் வந்துட்டாரு. நீங்கள் பண்ணாத சேட்டை என்ன பண்ணிட்டே? ஆமாடா, நானும் உன் வயசில் இப்படி தான். யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். எந்த சேட்டை பண்ணாலும் சவால்னு தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆமாம், இதை சொல்ல தான் ஆள் இல்லை. இன்னைக்கு தெய்வ பக்தியாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்னோட கதையை சொல்கிறேன் கேளு. நாங்கள் அண்ணன் தம்பி 3 பேர். அம்மா கிடையாது. அப்பா வளர்ப்பில் தான் வளர்ந்தோம். அதனால் செல்லம் கொஞ்சம் ஜாஸ்தி, சேட்டை அதிகமாக செய்வோம். பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எது செஞ்சு கிளம்புறதுக்கு இவ்வளோ லேட்டு? நான்லாம் கரெக்ட் டைம் கிளம்பிட்டேன், நீ தான் லேட்டு. வாங்க வின்சி வீட்டில் போய் வின்சியை கூப்பிட்டுட்டு போயிடும். வின்சி, வின்சி. ஹாய், வாங்கடி ஸ்கூலுக்கு போவோம். ஆமாம், நீ ஹோம்ஒர்க்லாம் செஞ்சிட்டியா? நான் நேரத்தே செஞ்சுட்டேன். செய்யறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. ஏன், என்னாச்சு? எங்கள் வீட்டுக்கு நிறைய சொந்தக்காரங்க வந்தாங்க. அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே நான் ஹோம்ஒர்க் செஞ்சேன். இப்படித்தான் ஒரு நாள் நான் பேசிக்கிட்டே ஹோம்ஒர்க் செஞ்சேன். பேசுகிற பழக்கத்தில் அவங்க பேசுகிற காரியத்தையும் சேர்த்து எழுதிட்டேன். அப்படியா? அப்புறம் என்னாச்சு? ரொம்ப அழகாயிடுச்சு ஹோம்ஒர்க் நோட்டு. ஏன்டி 2 நாளாக ஸ்கூலுக்கு வரல? நம்ம வாலிபர் சங்கம் சார்பாக விளையாட்டு போட்டி நடத்தினாங்களா, அதில் கலந்துக்கிறதுக்காக போனேன். விளையாட்டு போட்டியில் உனக்கு எதுலலாம் பரிசு கிடைச்சிது? 400 மீட்டரில் தங்க பதக்கமும், லாங் ஜம்பில் வெள்ளி பதக்கமும், 200 மீட்டரில் வெண்கல பதக்கமும் கிடைச்சி. அதுக்கு பிறகு எனக்கு சாம்பியன்ஷிப் தந்தாங்க.
இந்த அபிஷா எபனேசர் கோல்டா எல்லாரும் வந்துட்டாங்க. நம்மளால சேர்ந்தே ஸ்கூலுக்கு போவோம். சரி சரி வாங்க வாங்க, சார் வர்றதுக்குள்ள கிளாஸ்க்குள்ள போவோம். வணக்கம். உட்காருங்கப்பா. எல்லாரும் வந்தாச்சாடா? சரி, இப்போ உங்க பேரை வாசிக்கிறேன், ஒழுங்கா ஆஜர் சொல்லணும். என்ன? அலெக்ஸ், சார். பெஞ்சமின், பிரசன்ட் சார். ஜோயல். உள்ளே நையா. உருப்பிட்ட மாதிரி தான். உட்காரு உட்காரு. டேவிட். இனிய காலை வணக்கம் பையா. சி ஐயா. தமிழ் பொங்கி வழியுதோ? உட்காரு. சாம்வேல். சிறைச்சாலைக்கு வந்தேன் ஐயா. உனக்கு ஸ்கூலை பார்த்தா ஜெயில் மாதிரி தெரியுது. என்னடா? உட்காரு. ராபின். பிரசாந்த். பிரசன்ட் சார்னு சொல்லுடா. இப்பதான் தூங்கி முடிச்சிருக்கான்னு நினைக்கேன். உட்காரு உட்காரு. ஜோன்ஸ். பிரசன்ட் சார். பவுல். பிரசன்ட் சார். லேய், நீ யார் சட்டல போட்டு வந்தா? சார் மறந்து போய் எங்க தாத்தா சட்டையை போட்டு வந்துட்டேன். நல்ல வேலையில உங்க பாட்டி சட்டையை போட்டு வந்து கேவலப்படுத்தாம இருந்திய. சரி சரி உட்காரு. நாளைக்காவது ஒழுங்கா போட்டு வா. ஐசக். பிரசன்ட் சார். ஜேம்ஸ். அதான் இருக்கம்னு தெரியுதுல்ல போடுறது. முதல்ல காலை கீழே போடுறான். வந்துட்டான். உட்காரு. மனோ. ஆஜர் சார். சுபா. பிரசன்ட் சார். பின்சி. பிரசன்ட் சார். ஹெலன். பிரசன்ட் சார். பாக்கியா. பிரசன்ட் சார். எபனேசர். பிரசன்ட் சார். நந்தினி. அபிஷா. பிரசன்ட் சார். கோல்டா. பிரசன்ட் சார். பிரின்சி. பாருங்கடா பிள்ளைகளை. டேய் உட்காருங்கடா. பாருங்கன்னா உடனே அந்தால எட்டி பார்த்துரு. உருப்படாதவங்களா? அந்த பிள்ளைகள் எவ்வளவு அழகா சொல்லுது. நீங்களும் இருக்கீங்களே கழுத கழுத. சார் வரலாமா? என்னடா இப்பதான் வாரியா? உனக்கு பிரசன்ட் சொன்னது யாருடா? சார் நான் தான் சார். வர வர உனக்கு சேட்டை ரொம்ப ஆயிட்டுடா. ரொம்ப சொரியாத. பேன்லாம் கீழே விழுந்துட போகுது. உட்காரு. டேய் சூப்பர் மேக்ஸ் ஆரம்பிச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? மேக்ஸ் பீரியட் இல்லடா, தமிழ் பீரியடா. டேய் நான் சொன்ன சூப்பர் மேக்ஸ் பிளேட பத்திடா. டேய் அங்க என்னடா சத்தம்? சார் நீங்க பாடம் நடத்துறது எவ்வளவு இனிமையா இருக்கு தெரியுமா சார்? அதான் சார் சொன்னேன். ஏன்டா இப்படி ஐசத்துக்கு தலையில போடுற? மறந்தே போயிட்டேன் பாரு. டேய் நேத்து சொன்ன அந்த ஹோம்ஒர்க்லாம் செஞ்சுங்களாடா? ஒவ்வொருத்தரா வரிசையா கொண்டு வா. இதுக்குத்தானே ஐச தூக்கி தலையில வச்சேன். இப்படி பண்ணிட்டார. மூணு பேரும் ஹோம்ஒர்க் செய்யலடா. ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. பாபா அது வந்து சார் எங்க தாத்தாவோட பாட்டிக்கு சித்தப்பாவோட மச்சானுக்கு பிறந்த நாள். அதான் மறந்துட்டேன். தலையே சுத்துதாப்பா. கைய நிட்டுல. டேய் ஒழுங்கா நிட்டுடா. நீ ஏன்டா ஆள்ற? எங்க தாத்தாவோட பாட்டியோட பாட்டிக்கு பிறந்த நாளா? இல்ல சார் இறந்த நாள். டேய் என்னடா இது? ஒருத்தன் பிறந்த நாளுங்கிறான், ஒருத்தன் இறந்த நாளுங்கிறான். இன்னொருத்தன் ஏதாவது சொல்ல பிளான் பண்ணிருப்பானே. ஜோன்ஸு நீ என்னடா பிளான் பண்ணிருக்கிற? சார் நான் எங்களுமே சாக் புக்லாம் சொல்ல மாட்டேன் சார். நான் ஹோம்ஒர்க் செஞ்சுட்டேன் சார். வெரி குட்டா. நீ செஞ்ச ஹோம்ஒர்க் கொண்டு காட்டு. டேய் நேத்து நம்ம கூட தானே இருந்தான். ஆமா. அப்புறம் எப்படி ஹோம்ஒர்க் செஞ்சான்? சொல்றேன் சார், மனப்பாடமா சொல்றேன். என்னது மனப்படமா சொல்றியா? ஆமா சார் சொல்றேன் கேளுங்க. மாட்டை குளிப்பாட்டினேன், வீட்டை பெருக்கினேன், பாத்திரம் வளர்க்கினேன் சார். சைலண்ட். ஏன்டா இப்படி மூணு பேரும் இப்படி வந்து வாச்சிருக்கிய? நீங்கெல்லாம் ஏசப்பா பிள்ளைகளை ஒழுங்கா இருக்காண்டாமா? வந்து வாச்சிருக்க பாரு. உங்களை வளர்க்க உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாரு. அதை நினைச்சு பாக்கீங்களாடா? பேசாம உங்களுக்கு படிச்சதை விட்டுட்டு நான் 10 மாடு மேய்ச்சிட்டு போலாம்ல. இப்போ கூட அதானே செய்றீங்க. யாருடா அது? எலும்பு. போன பரீட்சையில் எத்தனை மார்க் வாங்கினா? சார் இந்த படத்துல சார் கேட்கீங்க.
கணக்கு பாடத்துல சொல்லு. கணக்குலையா நான் டேவிட்டோட 2 மார்க் தான் சார் கம்மி. டேவிட் எவ்வளவுடா? சார் அவன் 2, நான் முட்டை. இதை வேற பெருமையா சொல்றியாக்கும். உருப்பிட்ட மாதிரி தான். சார் எனக்கு மட்டும் முட்டை போடுறாங்க. ஏன்டா? நான் சுத்த சைவம் சார். டேய் ஜோன்ஸ், அங்க என்னடா சிரிப்பு வாழுது? இந்தியாவின் தலைநகர் எதுன்னு சொல்லு. என்ன சார் இவ்வளோ ஈஸியாக கேட்கீங்க? ஒன் மோர் கொஸ்டின். இந்தியாவின் தலைநகர் என்னடா? அது பஞ்சாப் சார். டேய் இது கூட தெரியல, உனக்கு வெக்கமா இல்ல? சார் நான் சொல்றேன் சார், மும்பை சார். ஆர்வ கோளாறுகளா வச்சிருக்கு பாரு. அலெக்ஸ் நீயாவது சொல்லுமா? புதுடெல்லி சார். டேய் ராபின், வகுப்புல எப்பவும் தூங்கிட்டே இருக்கிய, உனக்கு என்னதான்டா தெரியும்? சார் அவன் ஒப்பளை தூங்கினாலும் நல்லா மேஜிக் பண்ணா சார். அப்படியா? ஒரு மேஜிக் பண்ணு பாப்போம். ₹1 தாங்க சார், அதை பூவா மாற்றி காமிக்கேன். யாராவது ஒரு ₹1 கொடுங்கடா. என்ன பூவா தானே மாத்திருக்கேன், எனக்கு இப்ப புறா வேணும், கொண்டு வா பாப்போம். அலெக்ஸ் கொஞ்சம் எழும்ப, உன் கையை காட்டு. ராபின் பரவாயில்லையே, உனக்கு வேற ஏதாவது தெரியுமாடா? சார் நான் இப்போ இந்த பூவை ஒருத்தன் காதில் வச்சு காமிக்கேன் சார். டேய் ஏன் காதுல வச்சுடாதேடா. சரி அமைதியா இருங்க. பசங்களா கவனிங்க, இந்த வாரம் சனிக்கிழமை சிறுவர் முகாம் இருக்குது. எல்லா பிள்ளைகளும் நீங்க கட்டாயம் கலந்துக்கிடணும். ரொம்ப உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். எல்லாருக்கும் சாப்பாடு உண்டு. நம்ம ஸ்கூல் காம்பவுண்ட்ல வச்சு தான் நடக்குது. அதனால யாரும் மிஸ் பண்ணிடாங்க. கட்டாயம் வந்துடுவீங்களா? சரி, இன்னையோட நம்ம ஸ்பெஷல் கிளாஸ் முடிச்சு விடுவோம். நாளைக்கு கட்டாயம் வந்து நீங்க எப்படா சர்ச்சுக்கு வருவீங்க? ஆமா நாங்களும் எங்க அப்பா வயசுல சர்ச்சில் வந்து தான் தூங்குவோம். இல்ல இல்ல பிரசங்கம் கேட்போம். ஆமாம் இவன் பெரிய யோக்கிய. வீட்டுக்கு போகிற நேரத்தில் ஏன்டா டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்கடா, இந்த வயசுல நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாதான் ஃபியூச்சர்ல நல்லா இருக்க முடியும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்கடா. அதையே கொஞ்சம் மாற்றி பாரு. நல்லா இருக்கிற அந்த வயசுல நல்லா இருந்தாதான் ஃபியூச்சர்ல ஜெபம் பண்ண முடியும். டேய் அலெக்ஸு, லூசுங்கிட்டெல்லாம் ஏன்டா பேச்சு? வா நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டு போகலாம். ஏய் யாரை பத்திரா லூசுங்க? டேய் நீ அப்படின்னா என்ன டைட்டா லூசு தானே? ஒரு நாள் பள்ளிக்கூடத்தில் நாங்கள் பசங்க சண்டை போடும்போது ஒரு வாலிபன் எங்களை வந்து விளக்கு பிடிக்கிற மாதிரி வந்தான். எங்களுக்கு நல்லது தான் பண்ணுறான் அப்படி நாங்களும் நினச்சோம். அவன் எங்களை ஸ்கூலுக்கு போக விடாமல் எங்களை ஆசை காட்டி வெளியில் சுற்ற வச்சான். நாங்களும் எங்கள் கூட உள்ள பசங்களும் சேர்ந்து ஒரு நாள் மாந்தோப்புக்கு போனோம். களவண்டு திங்கிற மாங்காய் சூப்பராக இருக்குடா. டேய் எத்தனை நாள் தான் இந்த கிணத்துல குளிச்சாலும் ஸ்கூலை கட்டடிச்சு வந்து குளிக்கும் பாரு, அதுல உள்ள சுகமே தனிடா. ஆமாடா. டேய் ஏற்கனவே ஒருத்தன் உள்ள குதிச்சுட்டான், நீயும் உள்ள போடா. டேய் அவன் நம்மளை தூக்கி உள்ள போட்டான், இப்ப நம்ம 3 பேரும் சேர்ந்து அவனை தூக்கி உள்ள போடுறோம். சரிடா. ஓகே சவால். டேய் நானே குதிச்சிரேன்டா. டேய் நானே குதிச்சிரேன்டா. டேய்
இப்படியே பழகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவன் கூட எங்களை சுத்த கூப்பிட்டான். நாங்களும் ஜாலியாக காரில் சுற்றினோம் அவன் கூட. அவன் கூட பழகினதில் யாருக்குமே மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் போயிடுச்சு. ஒரு நாள் ஹலோ, இங்க நான் பேசுறேன், அங்க யாரு பேசுறது? முட்டாளா? என்னையா? சரி சரி, அது வந்து பேசிக்கிடுவோம் வாங்க, நேரா பேசிக்கிடுவோம். நான் ஒரு பக்கா ஜென்டில்மேன் இல்ல. சரி சரி, ஆட்டும் ஆட்டும். எங்கடா போனா ஏன் அசிஸ்டன்ட்? ஐயோ. ஹலோ, எங்கடா இருக்க? இங்கதான் சார் இருக்கேன். இங்கடா எங்கடா? உங்களுக்கு பின்னாடி சார். பின்னாடியா? கட் பண்ணுடா. எதை சார்? காலை கட் பண்ணு. போன் காலடா. சாரி சார். ஒன்ன வச்சு நான் படுற பாடு அந்த ஆண்டவனுக்கு தாண்டா தெரியும். ஏன் சார் இப்படி சொல்றீங்க? நான் உங்களோட இருக்கிறது உங்களுக்கு பெருமையான காரியம் சார். ஏன் சார்? ஒப்பாமா என்னை கூப்பிட்டாங்க, ஒன் டே கேப்டன் என்னை கூப்பிட்டாங்க, நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன் சார். ஏன்னா உங்களை விட்டு பிரியறதுக்கு மனசு இல்ல சார். உன்னை விட்டு எனக்கு வேற ஆளே கிடையாதுடா. அச்சி, உன் கூட சேர்ந்து நானும் இப்படி ஆயிட்டேன். ஆமா, ஒருத்தன் இப்ப போன்ல என்னைய கிளி கிளின்னு கிழிச்சானே பல மொழியில. அதை விட்டுருங்க சார். நீ ஏதோ அவனுக்கு ஏதோ கொடுத்துருக்க. அதை விட்டுருங்க சார். நம்ம யாரு சார்? டிக்காலோ. டிக்காலோ ப்ராடக்ட்ஸ், தி கிரேட் சேல்ஸ்மேன். ஆமா சார். சார், இந்த விக்காலோ டிக்காலோனா உங்க தாத்தா பாட்டி பேரா? பூட்டி. அப்படியா சார்? சும்மா கடல. நீ அவனுக்கு என்னத்தை கொடுத்த? அவன் போன்ல என்னைய திட்டுறான்டா. அது பாருங்க சார், உங்க வீட்டுல சிக்கலோ விக்கலோ விக்காலோ டிக்காலோ வாங்குங்கன்னு சொன்னேன். ஒரு வீட்டுல கணவன் மனைவிக்குள்ள சார் பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. அந்த சண்டை நடந்துகிட்டு இருக்கும் பொழுது நான் நம்ம ப்ராடக்டான அந்த ஜப்பான் விளக்குமாத்த கொடுத்தேன் சார். அதை பார்த்து வாங்கின உடனே அந்த வீட்டுல இருக்கிற அவங்க மனைவி என்னை ரொம்ப பாராட்டினாங்க சார். ஏண்டா அவ்வளவு நல்லா இருந்துச்சா? ஜப்பான் விளக்குமாத்த வாங்கின அவங்க மனைவி அந்த விளக்குமாத்தால அவங்க கணவனை சப்பு சப்புன்னு சப்பிட்டாங்க சார். அதுக்கும் எனக்கும் என்னடா சம்பந்தம்? அடி வாங்கின அவங்க கணவர் இருக்காங்கல்ல, அவங்க என்னை துரத்த ஆரம்பிச்சாங்க சார். சரி. உடனே நான் ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது இதை தயாரிச்சது நான் இல்ல, எங்க பாஸ்ன்னு சொல்லி உங்க நம்பரை ஒரு சீட்ல எழுதி கொடுத்தேன் சார். டேய், இனி என்ன சப்பாத்திக்கு மாவு பேசுற மாதிரி பேசிடுவானேடா. நான் நல்லதானே சார் செஞ்சேன். இனி அந்த தெரு பக்கமே போக மாட்டேன் சார். அன்னைக்கு ஒரு ஃபேமிலியை பார்த்ததுல இருந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். டேய், தொழில்ல இதெல்லாம் சகஜம்டா. ஆமா, இன்னைக்காவது ஏதாவது போகுதான்னு பாப்போம் சார். அங்க பஸ் போகுது, இங்க கார் போகுது. அடடா, நம்ம ப்ராடக்ட சொன்னேன்டா. அது எப்படி சார் நடந்து போகும்? அதுக்கு தான் கால் கிடையாது சார். அதை விடு. ஹே,
அந்த பையன் அவன்கிட்ட தான் கேட்கணும். டேய், இந்த அட்ரஸ் தெரியுமான்னு தான் கேட்கண்டா. அந்த தெரிஞ்சு பாருங்க ஒரு போல் கம்பி. இங்க போணுமா, இங்க போணுமா, இங்க போணுமா, அங்க ஒரு பெரிய தென்னை மரம் இருக்கும். அந்த தென்னை மரம் சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாதே. சார் படிக்கிற முன்னாடி பைபிள் வாசித்தீங்களாடா? பைபிள் வாசித்தோம்பா. எப்பண்டா பைபிள் வாசித்த? டேய் சுவிட்ச் போர்ட பாரு. ஆமா, காலண்டர் கிடக்கு. அதுல இன்னைக்குள்ள டேட் பக்கத்துல என்ன இருக்கு? வசனம் இருக்கு. அதை தான் படிச்சேன். டேய், அப்பா கேட்டது பைபிள் படிச்சியா நீ கேட்டாங்கடா? பைபிள் வசனம் தான்டா இருக்கு, அதானே இதுல இருக்கு. டேய் ஏன்டா எங்களுக்கு மட்டும் இந்த ஐடியா சொல்லி தர மாட்டேங்கிறா? டேய் ஒழுங்கா உட்காந்து படிக்கணும், பேசக்கூடாது, சரியா? சரி, அப்பா போயாச்சு, நான் போய் வெளியே இருக்கேன். என்னடா? டேய் வாங்க. என்னடா பண்ண போற? இருடா, சொல்றதை கேளு. டேய் இப்போ ஒரு காமெடி வைக்காடா. ஹலோ, சும்மா நீங்களா மனுஷனால என்னடா நம்ம நேரத்துக்கு ஒருத்தையும் கூட வர மாட்டேங்க. வருவான்டா, எவனாவது வருவான், பாப்போம். நமக்குன்னு ஒருத்தன் சிக்காமலே இருப்பான். அந்த ஒரு ஆள் வருதுடா டேய், ரெடியா இருந்துக்கு. அந்த ஒரு ஆள் வருது, பாத்துக்கோடா டேய். டேய் டேய் அசிஸ்டன்ட், அந்த சின்ன பையன் நம்மளை ஏமாத்திட்டான்டா. உங்களை தான். இன்னைக்கு எப்படியா இந்த அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டு நம்ம ப்ராடக்ட்ல ஒன்னாவது விக்காம வீட்டுக்கு போக கூடாது. நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். கம் ஆன். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் இது சார் இல்ல, தம்பி. ஆமா, உங்களுக்கு என்ன வேணும்? நாங்க விக்காலோ டிக்காலோ கம்பெனில இருந்து சேல்ஸுக்கு வந்திருக்கோம். என்ன விக்குதா? தண்ணி வேணுமா? தம்பி, விக்காலோ டிக்காலோ ஒரு ப்ராடக்ட். உங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வச்சிருக்கோம். எங்க வீட்டுக்கு ஒன்றும் தேவையில்ல, போயிட்டாங்க. தம்பி, சட்டு புட்டுன்னு அப்படி முடிவெடுக்காதீங்க. ஆமா, வீட்டுல பெரியவங்க இருப்பாங்கல்ல. டேய் யாருடா வந்திருக்காங்க? டைகெட்ன கோமாளி மாதிரி வந்திருக்காங்க. வாங்க. தேங்க்யூ சார். உள்ள வாங்க, உள்ள வாங்க. சரி, என்ன விஷயமா வந்திருக்கீங்க சொல்லுங்க. சார் 1931ல இருந்து நாங்க ஒரு ப்ராடக்ட் அறிமுகப்படுத்தி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். அவ்வளவு ஓல்டா? டேய் ஆமா, இவங்க யாரு? இவங்கெல்லாம் ஏன் பிள்ளைங்க தான். சரி மேல சொல்லுங்க. எங்கிட்ட ஒரு புதுசா ஒரு ப்ராடக்ட் இருக்கு, இது சாப்பிட்டவங்களா
எப்படி எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க சார். அம்மா ஒண்ணும் இல்ல, ஆஹா ஓஹோன்னு இருக்காங்கன்னு சொல்றாரு சார். கால் மட்டும் தனியா ஆட்டோமேட்டிக் மிஷின் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கு. பிறகு கவனிச்சுக்கிடுறேன். ஆமா, அதுல அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். இத சாப்பிட்டா அறிவு தானாக வளரும். மேல பிச்சுக்கிட்டு போயிடும். அது மட்டுமல்ல, புத்தி நல்ல கூர்மையா இருக்கும், கத்தி மாதிரி இருக்கும். இவங்கள பார்த்தா அறிவில்லாத பசங்க மாதிரி தெரியுது. இவங்களுக்கு இதை வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், இவங்க எங்கேயோ போயிருவாங்க. அப்படிதானே? ஆமா. தம்பி, குடிக்க ஏதாவது கொண்டாங்கடா. கொண்டாங்க கொண்டாங்க. டேய், அவன் நமக்கே அறிவில்லைன்னு சொல்லிட்டான். அவனை சும்மா விடக்கூடாது, ஏதாவது பண்ணிடணும்டா. ஆமாடா, அவனை ஏதாவது செய்யணும்டா. டேய், நம்ம வீட்டில் பழம் யூஸ் பண்ணாத ஒரு மாத்திரை இருக்குல்ல, அதை கலந்துட்டா. டேய், கரெக்டான ஐடியாடா. அதை வேகமாடு. டானிக்கை பத்தி சொன்னீங்க, விலையை சொல்லவே இல்லையே. இப்ப அதை பத்தி பேச நேரமே கிடையாது. நமக்கு வேற ஒரு டானிக் தேவையா இருக்கு. வாடா போ. ஃபர்ஸ்ட்ல சண்டை நடக்கும்போது ஒருத்தன் விளக்கு பிடிச்சான்னு சொன்னான்ல, அவன் ஒரு நாள் என்கிட்ட வந்து உங்களுக்கு சென்னை சுற்றி காமிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வர சொல்லிட்டு அவன் போயிட்டான். நாங்களும் அந்த வயசில் சென்னையை பார்க்க போகிறோமே அப்படிங்கிறதுல எப்படி போகலாம் அப்படின்னு ஐடியா பண்ண ஆரம்பிச்சிட்டோம். டேய், உள்ள போனா கண்டிப்பா நமக்கு போர் அடிக்கும். ஆமாடா, உள்ள போய் உட்கார்றதெல்லாம் நமக்கு சரி வராது. நம்ம அண்ணன் சொன்னாங்க பத்தியா, ஊர் சுத்த வரணும்னு. நம்ம அண்ணன் கூட போய் இப்போ ஊர் சுத்த போயிடணும். சரிடா. சவால். எம்மந்தர் 3 பேர் பேரை எழுதிக்க. அங்க எங்க போறப்பா, இங்க வா. இது ஆள் கொண்டாந்து வாங்கிட்டு போப்பா. 3 பேரும் மரியாதை உள்ள போய் உட்காரு. வெளியே போனா அடிச்சு பிடிச்சிருவேன். அப்பா உள்ள போய் உட்காரு. பாலியர் சங்கத்தினுடைய செயலர் மற்றும் சிறுவர் ஊழியர்களே,
இந்த முகாமை இந்த வருஷத்திலும் பொறுப்பெடுத்து நடத்தி தந்து கொண்டிருக்கிற பரப்பாடி சேகரகுரு மற்றும் அவர்களோடு இணைந்து செயல்படும் வாலிபர் சங்கத்தையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நேரத்தை அதிகம் எடுத்துக்கொள்ளாமல் மீதமுள்ள நிகழ்ச்சிக்கு வழிவிடும் வகையாக விடைபெறுகிறேன். இவ்வளவு நேரமாக நல்ல சிறப்பான பாடல்கள், நடனங்கள், நாடகங்களை கண்டுகளித்துக் கொண்டு வருகிறீர்கள். இந்த சிறப்புகளுக்கெல்லாம் சிறப்பு சேர்க்கும் விதமாக நம்முடைய பள்ளி மாணவிகள் இப்பொழுது ஒரு பாடலுக்கு நடனமாட வருகிறார்கள். அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். சந்தோஷ கீதமாய் சவாலான வாழ்வையே, சந்தோஷ கீதமாய் சவாலான வாழ்வையே, இயேசுவின் அன்பிலே, இயேசுவின் அன்பிலே சொல்லி சொல்லி பாடுவோம். சவாலாய் வாழ்வோம், சவாலாய் வெல்வோம், உலகத்துக்கு இயேசுவை சொல்லுவோம். ஓ சவாலாய் வாழ்வோம், சவாலாய் வெல்வோம், உலகத்துக்கு இயேசுவை சொல்லுவோம். பாவங்களும் சோதனையும் உன்னை தேடி வரும்போதும், காலத்தின் சூழ்நிலையும் உன்னை வந்து நெருக்கும் போது, பரிசுத்த யோசேப்பை போல வாழ்ந்திட்டாலே சவால் நீதானே, வாழ்ந்திட்டாலே சவால் நீதானே. சவாலாய் வாழ்வோம், சவாலாய் வெல்வோம், உலகத்துக்கு இயேசுவை சொல்லுவோம். ஓ சவாலாய் வாழ்வோம், சவாலாய் வெல்வோம், உலகத்துக்கு இயேசுவை சொல்லுவோம். தோல்விகளும் துன்பங்களும் உன்னை சூழ்ந்து வரும்போதும், உத்தம யோபுவை போல் சவாலாய் வாழ்ந்து காட்டு. சிலுவை உனக்கு முன் இருந்தால் இயேசுவின் நாமத்தில் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் ஜெயம். சவாலாய் வாழ்வோம், சவாலாய் வெல்வோம், உலகத்துக்கு இயேசுவை சொல்லுவோம். ஓ சவாலாய் வாழ்வோம், சவாலாய் வெல்வோம், உலகத்துக்கு இயேசுவை சொல்லுவோம். சந்தோஷ கீதமாய் சவாலான வாழ்வையே, சந்தோஷ கீதமாய் சவாலான வாழ்வையே, இயேசுவின் அன்பிலே, இயேசுவின் அன்பிலே சொல்லி சொல்லி பாடுவோம். Yeah.
நான் நினைக்கேன் இந்திரா காந்தியா இருக்கும்னு நினைக்கேன். அப்படியா? என்னடா சிரிக்க? டேய் இது மதுரை இருச்ச மாதவிடா. மாதவியா? அந்த பேரை கேள்வியே பட்டது இல்லையே. சரி அது ஏதாவது இருந்துட்டு போகுது, நமக்கு எதுக்கு அது. வாங்கடா போவோம். அண்ணன் கூட ஊர் சுத்துறான்னு சொன்னேன், அண்ணனே காணோம். இப்ப எங்கடா போறது? டேய் இந்த ஊர்ல அண்ணனை தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டமாடா, கண்டுபிடிச்சிடலாம்டா. ஷப்பா, இதுக்கு மேல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. டேய் நடந்தே நடந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான்டா. அதுக்கு பிறகுதான் கார்ல அண்ணன் கூட சுத்தலாம்ல. நம்மகிட்ட தான் பணம் இருக்குல்ல, ஏன் என்னன்னா கார்ல போய் தரக்கூடாது? கார்ல போவோம்டா. அதானே, அப்பாட்ட பீரோல இருந்து நம்ம கலாண்ட பணம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன? ஆமாண்டா, நம்ம இப்ப எங்கேயாவது நாங்கள் கெட்டு போயிருக்கோம், சரியாக பள்ளிக்கூடத்துக்கு வர்றதில்ல அப்படிங்கிற விஷயம்லாம் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சுது. உங்க அப்பா உங்களை ஒன்றும் சொல்லலையா? எங்கள் அப்பாவுக்கு எதுவுமே தெரியாதுடா. அது எப்படி? நாங்கள் வீட்டில் வேறு மாதிரி நடந்துக்குவோம். ஒரு நாள் எங்கள் அப்பாவும் எங்கள் வாத்தியாரும் நேருக்கு நேர் பார்த்துட்டாங்க. எது நடக்கூடாதுன்னு நினச்சனோ அது நடந்துட்டு அன்னைக்கு. வாத்தியாரையா வணக்கம், கொஞ்சம் வாங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? பள்ளிக்கூடம்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. நல்ல மழை இந்த வருஷம். ஆமா, ஆண்டவர் கிருபையால் நல்ல மழை பெய்து இருக்கு. விவசாயத்தை ஆரம்பிக்கணும், வேலை நடந்துகிட்டு இருக்கு. நடுவை போட்டாச்சானாச்சு? இப்படிதான் ஒவ்வொரு வேலையா நடந்துகிட்டு இருக்கு. இப்பதான் தொழில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படி ஒவ்வொரு வேலையா ஆரம்பிக்கணும். நடுவைக்கெல்லாம் ஆள் கிடைக்க மாட்டேங்குங்களே. நடுவைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்காங்க. நடுவைக்கு மிஷின் வந்துருக்குன்னு வேற பேப்பர்ல போட்டிருக்காங்க. இப்படி என்னத்தையா வச்சு நட்டு காரியத்தை ஒப்பேத்தணும்ல. மழை சீசனை நம்ம பயன்படுத்திக்கிடணும்ல. இன்னும் கிராமத்துக்கு அது வரல பார்த்துடுங்க. இப்போ பாருங்க, ஒரு ஆளுக்கு 150 ரூபா சம்பளம் கேட்குறாங்க. என்ன பண்ண, விவசாயிகள் நிலைமை இப்படி ஆகி போச்சு. நம்ம நட்டு தான் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கோம்ல. உங்கள்கிட்ட ஒரு கதை கேட்கணும்னு நினச்சேன். பசங்க எப்படி படிக்கிறாங்க? நல்லா படிக்கிறாங்களா? ஸ்கூலுக்குலாம் ஒழுங்காக வராங்களா? என்ன சுமாராக தான் படிக்கானுங்க. பள்ளிக்கூடத்தில் பாடத்தை கவனிக்கிறதே கிடையாது. சேட்டை, ஏகப்பட்ட சேட்டை. டீச்சர் எல்லாம் மதிக்கிறதுல பார்த்துக்கிடுங்க. நீங்கள் கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. நாங்களும் கண்டிக்கிறது இல்லை. நாங்கள் கண்டிச்சாச்சுன்னா அரசாங்கம் அந்த தண்டனை இந்த தண்டனை சொல்லி ஆசிரியருக்கே சொல்கிறாங்க. முன்னால் உள்ள காலத்தில் பிள்ளைகள் ஆசிரியர் சொன்னால் கேட்கும். இப்போ நாங்கள் பெற்றோருக்கு பயப்படவா அரசாங்கத்துக்கு பயப்படுவான்னு தெரியல. நான் ஒழுங்காக பள்ளிக்கூடத்துக்கு போவானுங்க, நல்லா படிச்சுட்டு வருவானுங்க நினச்சேன். இப்படி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். 2 நாளாக பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு வரல. நீங்கள் வயக்காட்டுக்கு அனுப்பிட்டீங்களா? ஐயா அப்படிலாம் இல்லை. 2 நாளாக சிறுவர் முகாம் இருக்கு. சிறுவர் முகாம் முடிச்சுட்டு ஒரு டூரும் போயிட்டு வந்துடும் சொல்லிட்டுலாம் போனாங்க. சிறுவர் முகாமுக்குலாம் வந்தாங்கன்னாச்சு. வந்து பாதியில் பிள்ளைகள் என்ன செய்தது, எழுப்பி போனாங்க. எங்கே போனாங்கன்னு தெரியல. முழுவதுமே இல்லை, முடிந்த வரைக்கும் இல்லை. சரியா, பாதியில் போனவனு தான் 2 நாளாக பள்ளிக்கூடத்துக்கு வரல. அப்படியா? நான் சிறுவர் முகாம் முடிச்சுட்டு டூர் போயிட்டு வருவாங்கல்ல நினச்சிக்கிட்டு இருக்கேன். உங்களையும் ஏமாத்திருக்கான், எங்களையும் நல்லா ஏமாத்திருக்கான். அண்ணாச்சி, நீங்க விவசாயம் பண்றீங்க, பிள்ளைகளாம் நாளைக்கு நல்ல நாளைக்கு போகணும். வணக்கம் தம்பி. நீங்க கொஞ்சம் விசாரிங்க. சரி, நான் பாக்குறேன். அந்த தம்பி போறான் பாத்தீங்களா, அவன்கிட்ட விசாரிச்சு கேட்போம். அவன்கிட்ட கேட்டா தெரியும். அலைஸுக்கு வாமா.
டேய் நம்ம அண்ணாச்சி பையன் 3 பேரும் பள்ளிக்கூடத்து வரல தெரியுங்களா? தெரியும்யா. உனக்கு எதுவும் தகவல் தெரியுமா? ஐயா அவன் அன்னைக்கு நானும் அவனும் ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சு ஸ்கூல்ல இருந்து வந்தோம். ஆரம்பிச்சுல அவனை கோயிலுக்கு வான்னு கூப்பிட்டேன். அப்போ என்ன என் கூட சண்டை போட்டு ராபினை அடிச்சுட்டு போயிட்டான். அடிக்கும் போச்சுல ஒரு அண்ணன் வந்து அவங்கள சமாதானம் பண்ணாங்க. சமாதானம் பண்ணும் போச்சுல 2 நாள் எங்கேயாவது டூர் போகலான்னு பிளான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சிறுவர்முகம் நினைக்கும் எங்கேயோ அந்த இடம் கூட தான் சுத்த போனாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் ஸ்கூலுக்கு வரல. எங்க போறேன்னு ஒன்றதுன்னு சொன்னாங்களா? இல்லையே, அங்க ஊர் சுத்த போகணும்னு தான் பிளான் பண்ணாங்க. அப்படியா? இப்படிதான் யாரையாவது அடிச்சிருது. ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்றது கிடையாது. இந்த பிள்ளைகளை நம்ம சரி பண்ணணும்னாச்சு. நம்ம ஒழுங்கா படிப்பாண்டி தான் பள்ளி எடுத்துக்கு அனுப்பி விடுதோம். இப்படி பண்ணிட்டு வந்தானுங்கன்னா என்ன செய்ய? அண்ணாச்சி அப்ப நம்ம பிள்ளைகள் வேற ஏதோ ஒரு தவறான பாதையில என்னச்சது போயிட்டுன்னு நினைக்கிறேன். சரி, சென்னை சுற்றி பார்க்க போனீங்களே, அந்த ஆளை பார்க்கலையா நீங்க? அவன் எங்கள் 3 பேரையும் கொண்டு போய் இன்னொரு குழந்தைகள் கடத்துற கும்பல்கிட்ட எங்களை அடையாளம் காமிச்சிட்டு காசை வாங்கிட்டு அவன் போயிட்டான். அச்சோ, அப்புறம் என்னாச்சு? ஹலோ, அங்கே நம்ம ஏரியா பசங்க 3 பேர் கடத்திட்டு போன தீவிரவாதி இருக்க இடத்த பார்த்தாச்சுது. ஸ்பாட்டுக்கு உடனே வந்து சேருங்க. அன்யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் வேண்டாம். எல்லா ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி நம்ம ஆட்கள் எல்லாரும் உடனே வர சொல்லிடுங்க. ஓகே சார். இதான் தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய ஸ்பாட்டு. 2 பேர் அந்த பக்கம் போங்க, 2 பேர் இந்த பக்கம் போங்க. புரியுதா? எவ்ரி மூமெண்ட் என்ன செய்யணும்? ஆக்ஷன் கரெக்டாக இருக்கணும். போயிட்டு உடனே தூக்கிட்டு வாங்க. அந்த பக்கம் 2 பேர் போங்க, இந்த பக்கம் 2 பேர் போங்க. என்னடா அவனால கட்டி போட்டிருக்கீங்க?
டேய் லட்சங்கள்டா, 3 பேர் இருக்கான், இன்னும் 2 பேர் சேர்ந்தா போதும். அவ்வளோ ஒரு ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம்டா. அவ்வளோ அவுத்து விடுறா, அவனால வித்தாதான்டா நம்ம கோடீஸ்வரன். இந்த சாப்பாடை கொடு. ஆசையின் வார்த்தைக்காக நன்மையை தொலைத்தேனே, தீமையை விலைக்கு வாங்கினே, ஏசா போல் இழந்தேனே, பாலை போல் கள்ளிப்பாலை பருகியே கிடக்கிறே, பாலை போல் கள்ளிப்பாலை பருகியே கிடக்கிறே, யாரை நம்பி நான் வாழ்வது, யாரும் எனக்கு இல்லையே. சவுலை போல் சுயத்தை நம்பியே சடுதியில் வீழ்ந்தேனே, சிந்தனை செய்ய மறந்தேனே, நிந்தனை செய்தேனே, துன்பத்தில் துவண்டு துடிக்கிறேன், இழந்ததை நீ
போலீஸ் எப்படி வந்தாங்க? நாங்கள் சென்னையில் சுற்றுறது காரில் தான் சுற்றணும். நாங்கள் கார் வாடகைக்கு வருமானு போய் கேட்டது ஒரு கிரைம் பிரான்ச் ஆஃபீஸர். அவர் எங்கள் பேச்சை வச்சுக்கிட்டு நாங்கள் வழி தப்பி வந்துட்டோம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் கூட சுற்றினாரு. சுற்றி எங்களை ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டார். இங்கே தான் தீவிரவாதி கூட்டங்கள்லாம் பதுங்கி இருக்கிறாங்க. ரவுண்ட் அப். ஓகே ஓகே, கமான். வணக்கம். வணக்கம். ஐ இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். வாங்க வாங்க. பசங்களை தீவிரவாதிலிருந்து அழைச்சிட்டு வர்றோம். கடுமையான இடத்துல போய் மாட்டிக்கிட்டாங்க. இயேசுவே, நீங்கள் பண்ண ஜெபம் தான் என்ன செய்யிருக்கு, இவங்களை காப்பாற்றிருக்கு. ரொம்ப நன்றிங்க. ஓகே, பாதுகாப்பாக பார்த்துக்கங்க. வருங்காலமே என்ன செய்யுங்க, நல்லா ஜெபம் பண்ணி அவங்களை நல்ல விதத்தில் வளருங்க. சரியா? ஓகே, போயிட்டு வாங்க ஐயா. வாங்கப்பா, உள்ள வாங்க. என்னடா இது, சிறுவர் முகாம் போறேன்ட்டு போனீங்க, 2 நாளா ஆளே காணோம், போலீஸோட வந்து நிக்கிறீங்க. எத்தனை தடவடா உங்ககிட்ட சொல்றது, இந்த வயசுல நீங்க ஆண்டவரை தேடணும், அப்பதான் பாவ காரியங்கள் உட்பட மாட்டீங்க, பைபிள் வாசிங்க, ஜெபிங்கன்னுடா. இப்படி ஆக்கிட்டீங்களாடா. அப்பா எப்படிடா வெளியே நடமாடுறது? சரி பரவாயில்ல, நடந்தது இதோட நடந்ததா இருக்கட்டு, அப்படியே விட்டுருங்க. இனிமேலாவது உங்க பழக்க வழக்கங்களை மாத்திக்கிடுங்க, சேர்க்கைகளை மாத்திக்கிடுங்க. ஆண்டவருக்கு பயந்து நடக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை மனசுல வச்சுக்கிடுங்க. சரியாடா? சரியா? வாங்க, உங்களுக்காக அப்பா ஜெபிக்கிறேன், எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வருகிற தேவனே, உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அப்பா, இந்த 3 பிள்ளைகளையும் உடைய கரத்தில் தருகிறேன். நீர் என்னிடம் வளர்க்கும்படியாய் கொடுத்த பொறுப்புகளுக்காக நன்றி ஆண்டவரே. பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த வயதில் வழிதப்பி சென்றாலும் நீர் உம்முடைய தூதர்களை அனுப்பி பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டதற்காக நன்றியோடு துதிக்கிறேன். ஒருவேளை உமக்கு பிரியமில்லாத காரியங்களை பிள்ளைகள் செய்திருக்கலாம், கிருபையாய் மன்னிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இனி வரக்கூடிய நாட்களில் இவர்கள் உம்முடைய பிள்ளைகளாய், உம்மை நேசிக்கிற பிள்ளைகளாய், வேதம் வாசித்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் இவர்களை வளர்த்து தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. இவர்களை உமது செட்டையின் மறைவில் மறைத்துக் கொள்ளும். இவர்கள் பள்ளிக்கு செல்லும் பொழுதும் வரும் பொழுதும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பாதுகாப்பு பிள்ளைகளோடு இருக்கட்டும்.
இனி இவர்கள் சேரக்கூடிய சேர்க்கை, இவர்கள் எந்த நண்பர்களோடு சேர்கிறார்களோ அவர்களும் இவர்கள் மூலம் உம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை இவர்களுக்கு கொடும். மூவரை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இதெல்லாம் எப்படி நம்புறது? சொல்லி வச்சு செஞ்ச மாதிரியே இருக்கு. என்னால் நம்பவே முடியல. ரொம்ப அதிசயமா இருக்கு. எந்த ஒரு பிரச்சனாலும் எங்கள் அப்பா ஜெபம் பண்ணுவாங்க. இந்த அற்புதத்துக்கும் காரணம் எங்கள் அப்பாவுடைய ஜெபம்தான். அதனால் இந்த சம்பவத்துக்கு பிறகு நானும் ஜெபம் பண்ணி சாத்தானுக்கு சவாலாக வாழ ஆரம்பித்தேன். இப்படி உலக பிரகாரமான காரியங்களுக்கு சவாலாக இல்லாமல் சாத்தானுக்கு சவாலாக இருப்போம். சவால். சவாலாய் வாழ்வோம், சவாலாய் வெல்வோம், உலகத்துக்கே இயேசுவை சொல்லுவோம். ஓ சவாலாய் வாழ்வோம், சவாலாய் வெல்வோம், உலகத்துக்கே இயேசுவை சொல்லுவோம். பாவங்களும் சோதனையும் உன்னை தேடி வரும்போதும், காலத்தின் சூழ்நிலையும் உன்னை வந்து நெருக்கும் போது, பரிசுத்த யோசேப்பை போல வாழ்ந்திட்டாலே சவால் நீதானே, வாழ்ந்திட்டாலே சவால் நீதானே. சவாலாய் வாழ்வோம், சவாலாய் வெல்வோம், உலகத்துக்கு இயேசுவை சொல்லுவோம். ஓ சவாலாய் வாழ்வோம், சவாலாய் வெல்வோம், உலகத்துக்கு இயேசுவை சொல்லுவோம். தோல்விகளும் துன்பங்களும் உன்னை சூழ்ந்து வரும்போதும், உத்தம யோபுவை போல் சவாலாய் வாழ்ந்து காட்டு. சிலுவை உனக்கு முன் இருந்தால் இயேசுவின் நாமத்தில் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் ஜெயம். சவாலாய் வாழ்வோம், சவாலாய் வெல்வோம், உலகத்துக்கு இயேசுவை சொல்லுவோம். ஓ சவாலாய் வாழ்வோம், சவாலாய் வெல்வோம், உலகத்துக்கு இயேசுவை சொல்லுவோம். சந்தோஷ கீதமாய் சவாலான வாழ்வையே, சந்தோஷ கீதமாய் சவாலான வாழ்வையே, இயேசுவின் அன்பிலே, இயேசுவின் அன்பிலே சொல்லி சொல்லி பாடுவோம்.